வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குபேர முத்ரா. ஓகேங்களா? குபேர முத்ரா யூஸ் பண்ணுவதால் என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் மனதை ஒருநிலைப்படுத்தும், எண்ணங்கள் சிதறாது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இப்போ நமக்கு போகிற வழி கரெக்ட் இல்லையா, நம்மளோட டிசிஷன்ஸ் தான் நம்மளை பின்னோக்கி செல்ல வைக்குது. அந்த டிசிஷன்ஸ் நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த முத்ரா. ஆன்மீக ஞானம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல முத்ரா. அப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏர்லி மார்னிங் பண்ணுவதால் நல்ல பயன் உண்டு. ஓகே, இந்த முத்ரா காலையில் ஒரு 4:30 to 6:30 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவதால் அதிக பயன்கள். அப்படியும் இல்லை, ஆஃபீஸுக்கு போயிட்டோம், இல்லை வேலையில் இருக்கோம், அப்படி இருக்கும்போதோ நம்ம எங்கே வேணாலும் இந்த முத்ராவை நம்ம பிடிக்கலாம் கையில். அப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட 2 கையையும் இப்படி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல், கட்டை விரல், நடுவிரல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோதிர விரலோ சிறு விரலோ இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இப்படி பிடிச்சிட்டு டெய்லி காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மந்திரம் மாதிரி நமக்குள்ள ஐ ஆம் எ மில்லியனர், ஐ ஆம் எ மில்லியனர், நான் ஒரு கோடீஸ்வரன். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் ஒரு கோடீஸ்வரன், எனக்கு எல்லா நன்மைகளும் சேருது, எல்லாம் நடக்குது, எல்லாமே எனக்கு நல்லது எல்லாமே கை கூடுது. இப்போ உங்களோட எண்ணங்கள் என்ன எண்ணம் வேணும் நமக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க. அந்த எண்ணங்களை சார்ந்து நம்மளும் பயணப்படணும். அந்த எண்ணங்களுக்கு ஏற்றபடி நம்மளும் நடக்கணும். ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். அதாவது நம்மளோட எண்ணங்கள் எப்போ நமக்குள்ள ஒரு ஒரு ஃபயர் மாதிரி இருக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் டெய்லி நம்மளோட இந்த முத்ரா பண்ணுவதால் மனதுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் எல்லாம் செயல்பட்டு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. உடனே எடுத்த உடனே ஒரு மாசத்துல அப்படி கிடையாது. மெதுவா 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 ஸ்லோவா வரும். ஓகேங்களா? நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு கரெக்டான வழியை பார்த்து செல்லும். ஓகேங்களா? அப்போ மந்திரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் ஸ்ரீம் குபேராய நமக, ஓம் ஸ்ரீம் குபேராய நமக அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இது ஒரு வழி. 2வது வழி, நம்மளோட லெஃப்ட் ஹேண்டு இப்படி பிடிச்சிக்குங்க. இது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி பிடிச்சிக்குங்க. 2வது ஒரு நோட் எடுங்க, புக் எடுங்க. எண்ணங்கள் கை கூடுது. இப்போ உங்களுக்கு பணம் தேவைன்னா, பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. எத்தனை பணம், என்ன வேணும், அது உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதணும். ஐ ஆம் வெரி வெரி வெல்த்தி. இப்போ ஹெல்த் தான் வேணும்னா ஐ ஆம் வெரி வெரி ஹெல்த்தி. அந்த நோயை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு நோய் இருக்கும், அது நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லி நடக்க கூடாது. அதே மாதிரி பணம் இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு என்ன இருக்குது, அது நிறைவேறிடுச்சுன்னு நினைச்சு நம்ம எழுதணும். ஓகேங்களா? எழுதும்போது அப்போ நம்ம என்ன எழுதணும், பணம் வேணுங்கிறவங்க ஐ எம் எ மில்லியனர், ஐ எம் எ மில்லியனர். அப்படி இல்லை, நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கை கூடுனா ப்ரமோஷன் கிடைக்குது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் நான் போய் செஞ்சுட்டேன், வெளிநாடு பயணமா, வெளிநாடு நான் போயிட்டேன் அப்படின்னு நம்மளோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி எழுதணும். எழுதி வச்சு தூங்கணும் டெய்லி. ஓகேங்களா? இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது டெய்லி பண்ணுங்க. டைம் கிடைக்காதவங்க ஆஃபீஸில் போய் பண்ணுங்க. எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. மந்த்ரா கூட தேவையில்லை, உங்களோட மனமே மந்த்ராவா செயல்படும். ஓகேங்களா? ஐ எம் எ மில்லியனர், ஐ எம் எ மில்லியனர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருங்க.
ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பண தேவைகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பணம் தேவையும் கூட. ஓகேங்களா? நன்றி, நமஸ்காரம்.